நாகக்கண்ணி கல்யாணம் நாடகத்தில் இப்பொழுது ஆதார வளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாயகர்கள் சபைக்கு வருகிறாங்க. நான் சபைக்கு வந்திருக்கிறேன். நான் யாருக்கு தெரிந்தாயா இல்லையா? ஆதார நாடகத்தை அணுகக்கூடிய நான் தான் நாகராஜ மன்னன். அப்படி நாகராஜனாக இருந்தாலும் நான் யாருக்கு மகனாக இருந்தேன் தெரியுமா உனக்கு? என்னுடைய தந்தையார் காசியப்பர். காசியப்பர் என்றால் காசியப்ப மகாபலிபுரப்பட்டவர். 13 பெண்களை மறந்தார். 13 பெண்களே அதே திதி கத்துர விடலை முதல் 13 பேர்த்தை திருமணம் செய்தார். அதிலே என்னுடைய தாயார் யாரு? என்னுடைய தாயார் கத்ரு. கத்ரு என்பவருக்கு நாங்கள் சரியாக 105 பேர் பிறந்தோம். 105 சர்ப்பங்கள். அதிலே 104 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண் சர்ப்பம். அது என்ன சர்ப்பம்? அதுதான் சமத்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு பிறந்தது. இப்படி நாங்கள் 4 பேர், நாங்கள் 105 பேர் பிறந்தோம். அப்படிலாம் இருந்தாலும் இன்றைய தினத்திலே நான் எதற்காக வந்தேன்? எனக்கு ஒரே ஒரு மகள் நாகக்கண்ணி. நாகக்கண்ணிக்கு ஈரட்டு தக்க வயதால் இருந்த பருவம் மூலம் அங்கேயாக இருக்கிறார். என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதனால் நான் வந்தேன். இருந்தாலும் என்னுடைய மகளாக இருக்கக்கூடிய நாகக்கண்ணியை அதிசீக்கிரம் தந்தை அழைத்து சொல்லி அழைத்து வா. இப்படியாக நாகராஜ மன்னன் நம் மகளாகிய நாயக்கனி அழைக்க நாயக்கனி சபைக்கு வருகிறாங்க.
இன்றைய தினத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன்? நீயோ ஈரட்டு தக்க பதினால் நிறைந்த பருவமுள்ள மங்கையாக இருக்கிறாய். அதனால் இன்றைய தினத்தில் உனக்கு திருமணம் செய்து வைக்க அதி சீக்கிரம் தந்தையை நான் அழைத்தேன். அம்மா அவளே ஒரு பிள்ளை என்று வந்தால் தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கும் கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கும் அந்த காலத்திலே ஒரு தாய் தந்தை மாண்டு விட்டால் இது இறுதி சடங்கு செய்வதற்கு தான் ஒரு பிள்ளை என்று பிறப்பது. எனக்கு பிறந்தது பெண் பிள்ளையாக பிறந்தால் நீ இந்த நாட்டை ஆளாவிட்டாலும் எனக்கு ஒரு உன்னுடைய வயிற்றிலே ஒரு ஆண் பிள்ளை பிறந்து இந்த நாட்டை ஆண்டால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருப்பான். நம்மளுடைய இனத்திலே சேர்ந்த ஒரு ஆண்மகனை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோமா? என்ன ஆசை தெரியுமா? ஆனால் அழகமன்னனை அர்ஜுனனை திருமணம் செய்து எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்பா என்ன வார்த்தை பேசுகிறார்? எனக்கு எதிரிய அந்த குருநாள் குருவம் சரியான சத்திரகுணத்திலே பிறந்த அந்த அர்ஜுனன் தான் எனக்கு எதிரி. யார் எதிரி? எதனால எதிரி? எப்படி எதிரி என்றால் அன்று நாளிலே இந்திரா காண்டாவரத்தை அவனுடைய காண்டிப்ப கணையால எரித்து தகனம் செய்தான். அப்பொழுது என்னுடைய இனங்கள் எல்லாம் பாம்பு இனங்கள் எல்லாம் அப்பொழுது அந்த இந்திரா காண்டாவரத்திலே செத்தது. ஆண்டவரவி நான் ஒண்டி ஒருவர் மட்டும் நாகராஜன் மட்டும் தப்பித்து வந்து பிழைத்திருக்கிறேன். என்னுடைய இனத்தை அழித்தவனை நான் ஒருபோதும் கொல்லாத விடுவனா? அவன் என்று வருவான், அர்ஜுனனை எப்போது கொல்லாமல் சொல்லி நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அர்ஜுனனை ஒருபோதும் என்னை மணக்க நான் விடமாட்டேன். எப்படி அர்ஜுன் மீது ஆசை பெற்றாய்? அப்பா நான் பாடசாலை படிக்கும் பொழுது அவரை உலகத்திலே பூலோகத்தில் யார் அழகிலே சிறந்தவர் அப்படின்னு புத்தகத்தாக படித்து பார்த்தேன். இவருக்கு முற்றவர் இருவருக்கு ஐயவர், ஆனால் அழகமன்னன் அர்ஜுனன் தான் அழகிலே சிறந்தவர் அப்படின்னு நான் படிக்கும் பொழுது நான் திருமணம் செய்தால் இவர்தான் திருமணம் செய்து அன்று என் மனதில் ஆசை வைத்தேன். அப்பா நான் வேண்டாமல் ஒரு மகளை ஈண்டெடுத்து இப்படி திருமணம் செய்ய மாட்டேன் என்று மறுக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்ட கணவனை தான் அடைவதற்கு எத்தனமா இருக்காங்க. நீங்க அடிப்பதை விட நம்முடைய இந்த பாதாள உலகத்தில் பகிரதன் தெப்பகுளம் இருக்கு. அஞ்சிரமாக எதையோ ஒண்ணு பேசி அந்த குளத்துக்கு அனுப்பி வைங்க. மகாராணி அம்மா போய் இந்த குளத்திலே நீராடி வருவாங்க. அவங்க மனசுல யாரும் நினைச்சிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு வந்துருவாங்க. ஏன் அடிக்க துன்புறுத்தணும்? அனுப்பி வைங்க. இப்பொழுதே சென்று பகிரதன் என்று சொல்லக்கூடிய தெப்பக்குளம், அந்த தெப்பக்குளம் எதற்காக மனதிலே எண்ணற்ற ஆசைகள் இருந்தாலும் சரி அந்த தெப்பக்குளத்திலே குளித்து முழுகி வந்தால் ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிவிடும். அதனால பகிரதன் சொல்லக்கூடிய தெப்பக்குளத்துக்கு என்னுடைய மகளை உடனடியாக அழைத்து செல்லுங்கள். மகளையாக்கி பகிரதன் சொல்லக்கூடிய தெப்பக்குளத்துக்கு சென்று வாம்மா. பகீரதன் தெப்பகுளம் தேடி போக அதே சமயத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாவல் சபைக்கு வருகிறாங்க.
என்னுடைய தாத்தா சிவன் மாலை கொடுத்தார்கள்ல, சிவன் மாலையை யோசித்து பார்த்தால் எனக்கு கலகம் எங்கிருந்தாலும் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் இந்த சிவன் மாலையை யோசித்து பார்க்கலாமா? எனக்கு கலகம் கிடைத்து விட்டதப்பா. இன்னைக்கு கலகம் எங்க இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நாகலாவத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் மகனாகிய நாகக்கண்ணி இடத்துல எனக்கு கலகம் இருக்கு. நாகலாவம் பகவான் Thank you.
குமராட்சி. ஆமா. சரி அம்மா. இருந்தாலும் ஏய் சொல்லுங்க சபரிகிரி மலையில நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஏன் என்ன காரணம்? எதனால அந்த அரக்கட்சியாக நான் இருக்கிறேன் தெரியுமா? என்ன காரணம்? தேவலோகத்திலே நான் தேவனுடைய சாபத்தை பெற்று இங்கே இந்த ராஜசியாக இருக்கிறேன். அம்மா முன்பு தெய்வத்தில் தெய்வ கன்னியாக இருந்தன்னு சொன்னீங்க. தேவ கன்னியாக இருந்தவள் இப்போது ஏன் இப்படி ராட்சசி வடிவம்? எதனால? என்ன காரணம்? தேவனுடைய சாபத்தினால் நான் இப்படி ராஜசியாக இருக்கிறேன். எப்போது இந்த சாபம் விமோசனமாகும்? எப்போது இந்த ஆளால் அழகுமன்னன் அர்ஜுனன் இந்த பானம் எப்ப படுகிறதோ என் மீது அப்பதான் இந்த சாபம் விமோசனமாகும். அர்ஜுனனுடைய பாதம் பட்டால் உங்களுடைய சாபம் கிருபராஜசியாக இருக்கும். நீங்க ஒரு அழகிய பெண்ணாக மாறிவிடுவீர்கள். ஆகட்டும் அம்மா. அர்ஜுனுக்காக காத்திருக்கிறேன். எப்பொழுது அர்ஜுனன் வருவார் என்று காத்திருக்கிறேன். யார் வராது என்று பார்ப்போம். அர்ஜுனன் வருவார் என்று இவ்வளவு நாள் காத்திருந்தேன். இப்பொழுது அர்ஜுனன் வந்து விட்டார். என் சாபம் விமோசனமாகும். நான் தெய்வ கன்னியாக நான் தேவலோகம் சென்று விடுவேன். அர்ஜுனா வாருங்கள் வாருங்கள். உங்களுக்காக தான் இத்தனை நாளாக நான் காத்திருந்தேன். வா வா அர்ஜுனா. நான் வந்து நித்திய பிரம்மச்சாரி. அதுவும் நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவரா இருந்தாலும் நான் வந்து அர்ஜுனன் அம்மா. எது சொன்னாலும் நான் நம்ப போறது கிடையாது. நீதான் அர்ஜுனன். நான் கண்டிப்பா நான் அர்ஜுனன் அல்லை. நான் நித்திய பிரம்மச்சாரி. நான் தான் நாரத மகாமுனிவர். அப்படி நாரத மகாமுனிவரா இருந்தாலும் நீ யாரு மேல அர்ஜுன் மேல ஆசைப்பட்டிருக்க. அந்த அர்ஜுன் மேல ஆசைப்பட்டிருந்தாலும் இங்கே இருமான அர்ஜுன் நான் கூட்டு வந்து சேர்த்துறேன். இதுதான் தக்க தருணம். அதனால இப்போது நாரதன் நம்முடைய கைவசத்துக்கு சிக்கியிருக்கிறார். இவரை பிடித்து அஞ்சிரமாக அந்த அர்ஜுனை வரவையம்மா. தேவனுடைய பிள்ளை நீ ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாய். அர்ஜுனன் வராவிட்டா நாரதா உன்னை சும்மா விட மாட்டேன். அர்ஜுனன் வருவார் என்று காத்திருப்பேன். அர்ஜுனன் வரவா? நாளைக்கு வர மாட்டேன். பயப்படாத. இங்கே இரு. இங்கே வா. நாராயணா நாராயணா. அதனால இந்த கிருபராஜசி நான் தான் அர்ஜுனன் சொல்லி என்ன சித்திரவதைப்படுத்துறாள். அப்படி சித்திரவதைப்படுத்தினாலும் இந்த அர்ஜுனன் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஒரு வனமா நம்ம தேடி போலாம்ல. திரௌபதியோடு அண்ணன் தம்பி ஐவர் பஞ்ச வானகலாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நான் எதற்காக வந்திருக்கிறேன்?
அந்நாளில் அஜாமராஜ் எம்பெருமான் சொன்னார், ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் அருளியா துரோகத்தை மாறிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு ஆண்டு காலம் வைத்து ஆட்சி புரியும் என்று சொன்னார். இன்று அண்ணா தர்மருடைய முறையோட பாரியாராகி துரோகத்தை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சரி சாமி. நேற்று கடலாகி கடல் எல்லாம், அதாவது இந்திரமசிலேக்கூடிய பசுமாடி மந்திரங்களை களவாடி செல்ல ஆயுதம் எடுக்க ஆயுத சாலை சென்றனா அண்ணா தர்மரோடு பாரியாராகி துரோகத்தை கூடியிருக்கிற கண்டுவிட்டு இந்த பாவனையை தீர்க்க நான் தீர்த்தியாத்திரை சென்று வருகிறேன். அண்ணா தர்மர் எங்கே என்று கேட்டா அர்ஜுனன் தீர்த்தியாத்திரை சென்று விட்டதாக சொல்லிவிடுங்கள். என்ன தேடி வந்திருக்கீங்களே, இதுவரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. இது திருமணத்தூர் முடிக்க சுத்தி வந்தேன். அப்படி சுத்தி வரும்போது இந்த தீர்த்த யாத்திரை நானும் போலாம்னு சொல்லிதான் இந்த வழியா குடிநடியா வந்துட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கடவுளோடு குடியிருந்த அருகிலேயே கண்ணுற்று பார்த்தனா இந்த பாவனை தீர்க்க ஓராண்டு காசேத்து புறப்பட்டு விட்டு நீங்களும் வரணும்னு சொல்லிட்டீங்க. ஒருவருக்கு 21 யானோ இறைவா, நீங்கள் எல்லாம் நீண்ட தூரம் சென்றவர்கள், எந்த வழியாக சென்றால் சீக்கிரம் செல்ல முடியும் சொல்லுங்க. இருக்கு. இந்த மலையை கண்டுவிடுமேனால் பக்கமாக நமக்கு தீர்த்தியாத்திரை போவது எளிதாக இருக்கும். இது வந்து சபரிகிரி மலை. இந்த சபரிகிரி மலையை நம்ம சுத்தி வந்தால் ஏகப்பட்ட நேரமாகும். இப்படி நேர் வழியாக மலையை கடந்துட்டோம்னா நம்ம பக்கமா போயிடலாம்பா. வாருங்கள் போகலாம். நாகரே, மலை போன்ற ஒரு உருவம் பெரிய ஒரு ராட்சசி முன்னாடி இருப்பது போல இருக்கு. யாருமணி இதோ அர்ஜுனன் இவர்தானே? இவர்தான் அர்ஜுனா, எனக்காகத்தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன். வா, உன்னை நான் கட்டிச்சார வேண்டும். மலையோட உருவம் மலை கண்ணி, இந்த மாமனாய் ஆனாலும் அடைய வருகிறார். நீ பெண்ணா இருக்கம்மா, இது வேண்டாம். நான் பாவத்தை தொலைஞ்சுதான் தீர்த்தியாத்திரை போய் கொண்டிருக்கு. மீண்டும் என்ன ஒரு பாவத்தை செய்ய வைக்கிறாங்க. எனக்கு வழிவிடு. நான் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். உன்னை கட்டி அடையாமல் விட மாட்டேன். நமக்கு தேவன் கொடுத்த சாபம் எப்படி சாபம் கொடுத்த சாபம் பாவம் பட்டாதான் நம்ம சாபமோ நிவாரணமாகும். இந்த அர்ஜுனனை சும்மா விடுவதா? என் பானம் பட்டவுடனே அழகோடு பெண்ணாக நிற்கிறாயே, யாருமா நீ? தெய்வ கன்னியாக இருந்தவள். தேவந்தவன் சாபத்தினால் நான் இப்படி அரக்கச்சியாக இங்க இருந்த சபரிகிரி மலையிலே உன் பானம் பட்டவுடனே எனக்கு சாபம் நிவாரணமாகிவிட்டது. நான் தெய்வலாகம் செல்கிறேன். நன்றி அப்பா. நீ நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. நீ தெய்வலாகம் செல்லுங்க. ஐயா மகாமணிகளே, ஏதோ எப்படியோ இந்த சபரிகிரி மலையில் திருவிழாட்சி சுயமம் அடைஞ்சு அவங்க நல்ல மனிதோட எவ்வளவு போயிட்டாங்க. ஐயா கேட்டீங்களா?
நான் போய் எங்க பகுதியில் தெப்பகுளத்துக்கு சென்று நான் நீர் கொண்டு வருகிறேன். ஒரு முறை அப்படி ஓய்வெடுங்க. நீரடுக்கு குளக்கரை தேடி வந்தோம். யாரோ ஒரு அழகிய மங்கை கரை மீது எங்களுடைய குளத்திலே குதிப்பது போல இருக்கல. இவ்வளவு பெரிய அழகு படித்த தேவதை ஏன் இப்படி குளத்திலே குதிக்கிறாய்? ஏன் உனக்கு என்ன ஆச்சு? எந்த நாயக்கண்ணி உலகத்தில் அனைவருக்குரிய நாயக்கண்ணியா இருந்தாலும் அழகமன் அச்சுரன் மேலே நான் ஆசைப்பட்டேன். அதனால் அவர் திருமணம் செய்ய மனதால் எண்ணி நின்றேன். நாளை சொல்லி போனார், போனவரை காணவில்லை. அதனால் இந்த உயிரோடு நான் ஏன் இருக்கணும்? அதனால் இந்த தெப்பகுளத்தில் விழுந்து என் உயிரை மேலே விடுகிறேன் சாமி. எந்த ஆணவனுக்காக வேண்டி காத்திருந்தாயோ அதே ஆணவன் கொண்டாடமா நானே. அம்மா என்னை முன்பின் பாராமல் என் மீது ஆசை என்று சொன்னாயே, எப்ப உனக்கு தெரியும்? பாடசாலை புத்தகத்தை படிக்கும் பொழுது அப்பயே உண்மையில்தான் நான் ஆசைப்பட்டிருந்தேன் சாமி. நான் இந்த மகிழ்ச்சி அறிந்தேன் அம்மா. எனக்காக பிறந்தேன் என்று நீ எப்போது ஒரு வாயிட்டு சொன்னாயோ, நானும் உனக்காக பிறந்தவனா. வா மலரன சோலையை கொஞ்ச நாள் உலாவி கொண்டு இருப்போம். யாரோ வந்து கொண்டிருக்கிறாரே, எனக்கு அடையாளம் தெரியவில்லை. தந்தையார் வருகிறார். என்ன ஒரு பாவத்தை செய்தார்? தெப்ப குளத்திற்கு உன்னை அனுப்பிய போது யாரோ ஒரு ஆர்வலோடு இருக்கிறாரே, அவன் யாரம்மா? நாகராஜ மன்னா, நான் வேறு யாரும் அல்ல. ஐவர்மிக்க பாண்டவர்கள் தாரா புகழ்மிக்க தர்மனுடைய தம்பி. நான் தான் ஆனார அழகு மன்னன். நீ எப்போ வருவே என்று அதே சந்தாவனே சதிகாரனே என்று அந்த காண்டிப்பு கடையாள காண்டாவனத்தை எரிந்து தானம் செய்தாயோ, என்னுடைய இனத்தை அழித்தவன் நீ. எப்போது உன்னை கண்ணில் பார்ப்பேன், எப்போது உன்னை அழிப்பேன் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். நீ வந்தவெல்லாம் போதும். இன்று என்னுடைய அவகாசத்துக்கு ஆட்டிக்கொண்டாய். உன்னை வருவது விட மாட்டேன். இனத்தை அழிக்க வேண்டும் என்பது குறிக்கோள் அல்ல. அக்னி பகவானை பசி தீர்ப்பதற்காக அந்த காணவனுக்கு தர்மம் செய்தேன் தவிர நான் ஒரு கோபம் அறியல.
என்னடா வார்த்தை பேசுறேன்? நான் சும்மா விடுவேன். இப்பொழுது என்னுடைய சர்ப்பங்கள் எல்லாம் அனைத்து உன்னை இப்பொழுது கட்டி வைக்கிறேன். என்ன மிஞ்சி என்னவா செய்ய முடியும்? பாரியாகிய நாகராஜன் அவருடைய சர்ப்ப இனமெல்லாம் கொண்டு வந்து என் அங்கமெல்லாம் அந்த சர்ப்பமெல்லாம் கடித்து எனக்கு உயிர் போக நிலையாகி போச்சு. எங்க ஸ்ரீமந்த நாராயணா மாதவா மதுசூதனா அடர்ந்த காண்டாமணி தகனம் செய்தோம் என்ற பழியின் மேல் தலையை சுமத்தி இந்த நாகேஸ்வரன் இந்த சர்ப்ப இனமெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்து என் வேகம் எல்லாம் விஷமா கொத்தி திரிகிறது. என் உயிர் போக தருவாயாச்சு. எப்படியா காப்பாது சுவாமி? நீ கவலை கொள்ளாதே. அந்த நாயகனை அழைத்து நான் கேட்கின்றேன். நாயகா, சுவாமி பகவானே, அர்ஜுனனை விட முடியுமா முடியாதா? வந்தவர் வந்தாங்க. நான் மக்கியா போனாலும் சரி, என்னுடைய இனத்தை அழைத்த சண்டாளனை நான் ஒருபாடு விடமாட்டேன். நாயகா, அர்ஜுனனை விடவில்லை என்றால் என்னுடைய கருடார்களை கூப்பிட்டு உன்னுடைய நாகை இனத்தையே அழித்து விடுவேன். என்னுடைய இனமே அழிந்துவிடும். அதனால அப்படிப்பட்ட சாபத்தை செய்யாதீர்கள். என்றால் அர்ஜுனனை உடனடியாக திருவடி அர்ஜுனனை இப்பொழுது என்னுடைய பெண்ணை நாகக்கண்ணியை கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறேன்.